அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் பாருங்க, உங்கள் குடும்பங்களிலே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி சண்டையாக இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிரச்சனை எப்போதும் வெளியே கொண்டு வராதீங்க. மாற்று மக்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தாதீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு தடவை உங்களுடைய குடும்ப பிரச்சனை வெளிவந்து விட்டால் அந்த குடும்ப பிரச்சனை அல்ல, குடும்பத்துடைய மான மரியாதை ஜனாசா வெளியாகி விடுகிறது. நீங்க நினைக்கிறீங்க இன்னாட்ட போனால் நல்ல தீர்வு தருவார், நல்ல பேசி தருவார் என்று நம்முடைய எல்லா விஷயத்தையும் கேட்பார், பின்னாடி சிரிப்பார். ஷைத்தான் எப்படி சிரிக்கிறானோ அது போன்று அவரும் சிரிப்பார். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஏனென்றால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆனா மக்கள் சகோதரர் எப்படி இருக்காங்க தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி காலங்காலத்துக்கு பேசுறது இல்லை. அதாவது செயற்கை சொந்தம் இருந்தாலும் பரவாயில்லை, இயற்கை சொந்தம் இரத்த சொந்தங்கள் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சண்டையிட்டால் அதாவது அவருடைய மவுத் வரை பேசுவது கிடையாது. கடைசியில் அவர் ஜனாசாக்கு வருவார், அவர் மரணித்த பிறகு அவரை பார்க்க வருவார். அவர்கிட்ட கேட்டால், ஏம்பா இத்தனை ஆண்டுகளாக உன்னை பார்க்கவில்லையே, பேசவில்லையே, காரணம் என்ன என்று கேட்டால் காரணத்தை சொல்லுவான். ஷைத்தான் சிரிப்பான். இன்னும் காரணம் தெரியுமா? அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த பத்திரிகையினுடைய என்னுடைய பெயர் போடவில்லை, அது கோச்சிக்கிட்டானா கியாமத்தில், அதாவது மவுத்தொலி பேசல. அவருடைய மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு முன்மரியாதை தரவில்லை, அதனால் தான் அவர்கிட்ட நான் பேசுவதில்லை. இந்த மாதிரி ஒரு உப்பு சப்பு காரணம் இல்லாம கோபித்துக் கொண்டு அந்த உறவை முறித்துக் கொண்டு நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்ம மீது கோபப்படுவான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில்மன் கதாக, யார் உன்னிடத்தில் உறவுகளை முறிக்கிறார்களோ அவர்களை ஒட்டி வாழ முயற்சி செய்யுங்கள். வாஃபு அம்மன் ஸலமக, உனக்கு அநியாயம் செய்யறாங்களா நீ மன்னித்து விடு. வாஸின் இலா மன் அஸா இலைக், அவர்கள் உமக்கு தீமை செய்கிறார் என்றால் நீங்கள் நன்மை செய்யுங்கள், உறவாக இருக்கட்டும் மற்ற யாராக இருக்கட்டும். ஏனென்றால் இப்படி இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வார், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எதிரியாளி நம்மை வெறுத்தாலும் நாம் அவரிடத்தை ஒட்டி வாழ வேண்டும். அவர் தவறு செய்து விட்டாலும் மன்னித்து விட வேண்டும். ஆனால் அந்த நன்மை இருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு நன்மையின் பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகிறார். ஆனா நம்ம அப்படி செய்யறோமா? சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் வேண்டி மவுத்தோலையும் பேசுறது இல்லை, ஜனாசா போர்வதையும் பேசுறது இல்லை. இப்படி என்ன போவோம் என்று யாருக்கும் சரியாக சகோதரர் புரிய மாட்டேங்குது. எனவே இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே.